சிறுதானியத்துல ஒண்ணு கம்புப்பா. கம்பை இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா அதிக நேரம் பசிக்காது. அதனால வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த கம்புலப்பா அதிகமான புரோட்டீன் இருக்கு, ஃபைபர் இருக்கு, நல்ல மசில்ஸும் நல்லா டைட் ஆகும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அம்மா கம்ப மாவு வாங்கியிருக்கேன். பலசர் கடையில தான் வாங்கியிருக்கேன். எல்லா பலசர் கடையிலுமே நம்மளுக்கு கம்ப மாவு கிடைக்குது. நீங்க இப்படி வாங்கினா நீங்க எல்லாத்தையும் நல்லா கழுவி நல்லா காய போட்டு மாவு திரிச்சு வச்சுக்கலாம். இல்ல நம்மளுக்கு எமர்ஜென்சிக்குனா இப்படி நம்ம எல்லா கடையிலுமே பலசர் கடையில கம்ப மாவு கிடைக்குது. அம்மா பலசர் கடையில தான் கம்ப மாவு வாங்கியிருக்கேன். கம்ப மாவு ஒரு கப்பு கம்ப மாவு எடுத்திருக்கேன். இதோடைய அளவு 125 கிராம். இதை ஒரு பவுல்ல போட்டுக்கிறோம். கேஸ் ஆன் பண்ணிருக்கேன். ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் கொஞ்சம் லைட்டா சூடாகட்டும். இப்ப அம்மா ஒரு கப்பு கம்ப மாவு எடுத்திருந்தேன். இந்த கடாயில போட்டுக்குருவோம். இந்த கம்ப மாவுப்ப நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு கடாயோடைய சூட்ல நம்ம வறுத்துக்குருவோம். வறுத்துக்கிட்டோம்னா நல்லா நம்ம சாப்பிடும் போது நல்ல ஒரு பிளேவர் இருக்கும், நல்ல ஒரு வாசனையா இருக்கும். இப்ப மாவு நம்ம 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிட்டோம். மாவு நல்லா கொஞ்சம் சூடு ஏறிடுச்சு. இப்ப இதை நம்ம பவுல்ல மாத்திக்கிடுவோம். அதே கடாயில அம்மா இந்த கப்புல தான் 1 கப்பு மாவு எடுத்திருந்தோம். அதே கப்புலயே நம்ம 1 கப்பு தண்ணி ஊத்திக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம், பிங்க் சால்ட். இது கொஞ்சம் லைட்டா கொதிச்சு வரட்டும். இப்ப தண்ணி லைட்டா கொதிச்சுக்கிட்டு வருது. இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்த மாவை இதுல போட்டுக்கிடுவோம். நம்ம இதை அப்படியே கிளறி விட்டு கிண்டிடுவோம். அடுப்பை ஸ்லோல ஆக்கிடணும். இப்ப நல்லா திரண்டு வந்துருச்சுப்பா. இப்ப நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். மாவு நல்லா வெந்து திரண்டு வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம பவுல்ல மாத்திக்கிடுவோம். இப்ப கடாயில இருந்து பவுல்ல மாத்திக்கிட்டோம். இப்ப இதை மூடி போட்டுப்பா ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மாவை ஆற விடுவோம். இப்பப்பா மாவு ஆறுறதுக்குள்ள நம்ம ஒரு கிரேவி செஞ்சிருவோம். இது வெங்காயத்தாள். இத பூராத்தை நல்லா மண்ணு நிறைய இருக்கும். இதை நல்லா எல்லாத்தையும் தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு தண்ணியில நல்லா கழுவிடணும். கழுவிட்டு நம்ம இதை வெங்காயத்தை தனியா நறுக்கிக்கிறணும். இந்த வெங்காயத்தாளை பொடியா நறுக்கி வச்சுக்கணும். இதை அம்மா கடாய் வச்சிருக்கேன்ப்பா. கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். பல் பூண்டு 2 எடுத்திருக்கேன். நல்லா இதை நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இதை இதுல போட்டுக்குருவோம். கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்குருவோம். கொஞ்சம் அம்மா இஞ்சி எடுத்திருக்கேன்ப்பா, ஒரு இன்ச் அளவுக்கு. இதையும் நம்ம துருவி போட்டுக்குருவோம். இஞ்சி ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய ஜீரணத்துக்கும் நல்லா இருக்கும். இதை ஒரு வதக்கிடுவோம்ப்பா. ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதையும் நம்ம பொடியா நறுக்கி போட்டுக்கிறோம். இப்ப அம்மா மீடியமான தக்காளி 2 எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி. இதையும் இதெல்லாம் நறுக்கி போட்டுக்குருவோம். நல்லா பொடிசா நறுக்கி போட்டுக்குருவோம். 2 மீடியமான தக்காளி நறுக்கி போட்டாச்சு. இதை வதக்கி விட்டுக்குருவோம். இப்ப நம்ம தக்காளி சீக்கிரமா வதங்குறதுக்கு கொஞ்சமா லைட்டா உப்பு போட்டுக்குருவோம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறோம். இப்பப்பா அம்மா சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் சின்ன பீஸா ஒரு 6-7 பீஸ் எடுத்திருக்கேன். இதை இதுல போட்டுக்குருவோம். இதை சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கோம். லைட்டா ஒரு வதக்கிடுவோம். வதக்கிட்டு இப்போ ஒரு மூடி போட்டுருவோம். மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம அடுப்பை மீடியத்தில் வச்சு வேக விடுவோம். இப்போ 1 நிமிஷம் தக்காளியை வதக்கியிருக்கோம். நல்லா தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்குருவோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்குருவோம். 1/4 டீஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்குருவோம். ஒரு 1/2 டீஸ்பூன்ப்பா நம்ம மல்லிப்பொடி போட்டுக்குருவோம். ஒரு வதக்கிடுவோம். இப்போ அம்மா பாலக்கீரை எடுத்திருக்கேன். ஒரு பிடி நல்லா கழுவி நல்லா சுத்தமாக வச்சிருக்கேன். இப்போ இந்த பாலக்கீரையை நல்லா இதில் பொடிசா நறுக்கி போட்டுக்குருவோம். பாலக்கீரையை ஒரு பிடி நறுக்கி போட்டுக்குருவோம். பாலக்கீரையை நம்ம நறுக்கி போட்டாச்சு. இதை ஒரு வதக்கிடுவோம். இப்போ அம்மா பாலக்கீரையை நறுக்கி போட்டாச்சுப்பா. இது
வெங்காயத்தாள்ப்பா இது. அம்மா வந்து வெங்காயத்தாள் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்ம தொப்பையில் உள்ள கெட்ட கொழுப்பு, கெட்ட நீர் இதெல்லாம் நம்மளுக்கு கரைக்கக்கூடியது. நம்மளுக்கு காய்கறி அம்மா இருப்பாங்களா, அவங்க வந்து இந்த வெங்காயத்தாள்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம அடிக்கடி இதை சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதிக வெயிட் போடாது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வெங்காயத்தாள் இது ஒரு கட்டு வாங்கியிருக்கேன்ப்பா. இதை வந்து நல்லா கழுவிடணும். ஏன்னா மண் இருக்கும் வெங்காயத்தில். அதை நல்லா கழுவிட்டு இதை நம்ம பொடியாக நறுக்கிக்கிறணும். 2-3 தடவை நல்லா கழுவிடணும். இதையும் ஒரு வதக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ கொஞ்சமாக லைட்டாக ஒரு 2 ஸ்பூனு தண்ணி விட்டுக்குருவோம். மூடி போட்டுருவோம்ப்பா. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியத்தில் வச்சு வேக விடுவோம். அடுப்பை ஸ்லோவில் வச்சு வேக விட்டுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா போட்டுக்குருவோம். நல்லா வாசனையாக இருக்கும். 1/4 டீஸ்பூனு மிளகு பொடி போட்டுக்குருவோம். இப்போ கொஞ்சம் மல்லி இலையை நறுக்கி போட்டுக்குருவோம். இதை மிக்ஸ் பண்ணிடுவோம்ப்பா. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம வந்துப்பா மூடி எடுத்துருவோம். இதை நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை ஆற வச்சுருந்தோம். இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கிறணும். கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும். அந்த வெதுப்போட நம்ம பிசைஞ்சுக்கிறணும். இப்போ அம்மா வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்மளுக்கு கொஞ்சம் மாவு பிசைமேத அது கொஞ்சம் ஒட்டும். நம்ம லைட்டாக நம்ம தண்ணி கையில் தடவிக்கிட்டோம்னா அது வந்து மாவு வந்து ஒட்டாது. இப்போ இதை வந்து உருண்டை போட்டுக்குருவோம்ப்பா. இப்பப்பா கொஞ்சம் மாவு போட்டுக்குருவோம். அம்மா வந்து கோதுமை மாவு தான் போட்டிருக்கேன் கொஞ்சம். இப்போ மாவு எடுத்து நல்லா அமுக்கி விட்டுக்குருவோம். நல்லா தட்டி விட்டுக்குருவோம். இப்போ நம்ம எப்பயும் போல சப்பாத்திக்கு பெலிப்போம் இல்லையா, அதே மாதிரி பெலிச்சுக்குருவோம். அவ்வளோதான்ப்பா. இது எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். சின்ன வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி ரவுண்டிங் பண்ண தெரிலனா நீங்கள் நார்மலாக சப்பாத்திக்கு போடுற மாதிரி போட்டுட்டு இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸை வச்சு நீங்கள் நல்லா கொஞ்சம் அகலமான டிஃபன் பாக்ஸை வச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழகாக ஷேப் அழகாக வந்துடும். இப்போ நம்ம வந்து கேஸ் பக்கம் போயிடுவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சிருக்கேன். தோசை தவா நல்லா காயட்டும். இப்போ இதை வந்து இதில் போட்டுக்குவோம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ இதை வந்து திருப்பி போட்டுக்குருவோம். திருப்பி போட்ட பக்கமும் 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். உப்பி வருது. இப்போ நம்ம துணியை வச்சுப்பா நல்லா லைட்டாக கொஞ்சமாக ஓரங்களை அமுக்கி விட்டுக்குருவோம். திருப்பி போட்டுக்குருவோம். கொஞ்சம் திருப்பி விட்டு நம்ம துணியை வச்சு நல்லா அமுக்கி விடுவோம். இப்போ எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிடுவோம். அம்மா வந்து நம்ம நார்மலாக எப்பயும் தைப்போம் இல்லையா, அதே மாதிரி தைச்சு இல்லை. இப்போ தோசை தவாலாம் போட்டுக்குருவோம். இப்போ வந்து ஃபுல்லில் தான்ப்பா வைக்கணும். சப்பாத்தினாவே நம்ம வந்து அடுப்பை வந்து ஃபுல்லில் தான் வைக்கணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு உப்பி வரும். இப்போ மேலே ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பிரட்டி போட்டுக்குருவோம். பிரட்டி போட்ட பக்கமும் 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ துணியை வச்சு லைட்டாக நம்ம ஓரக்கரங்களை அமுக்கி விட்டுக்குருவோம்.
இப்போ இதை வந்து திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்ட பக்கமும் திருப்பி துணியை வச்சு நல்லா அமைச்சு விட்டுக்குவோம். பிளேட்ல எடுத்து மாற்றி விட்டுக்குருவோம். பிளேட்ல எடுத்துக்குவோம். அவ்வளவுதான்ப்பா, உங்களுக்கு கம்பு ரொட்டி ரெடி ஆயிருச்சு. நல்லா சாஃப்டா இருக்கு, நல்ல பூரி மாதிரி நல்லா உப்பி வந்தது. இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. நான் வந்து பாலக்கீரையும் வெங்காயத்தாலும் போட்டு கிரேவி வச்சிருக்கேன். சூப்பரா இருக்குப்பா, ரொம்ப 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 டேஸ்டா இருக்கு. இந்த உடைய கம்பு உடைய ரொட்டிக்கும் இந்த வெங்காயத்தாலும் பாலக்கீரையும் வச்சு சாப்பிட்டோம்னா, அந்த கிரேவி சாப்பிட்டோம்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கும்ப்பா. அவ்வளவு டேஸ்டா இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்குப்பா. எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. அம்மா ஒரு பிட்டு எண்ணெய் விடல, ஒரு பிட்டு இதுல அவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க, எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. பாருங்க எவ்வளவுதான் லேயரா வந்திருக்கு. நம்ம வந்து மாவு பிணையறதுல தான்ப்பா இருக்கு. இந்த எண்ணெய் சாஃப்டா வர்றதுக்கு கொஞ்சம் மாவை வந்து நம்ம பிணையிற விதத்துல தான் நமக்கு வந்து சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டா கிடைக்கும். வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும். இருந்தாலுமே அளவோட சாப்பிடணும்ப்பா. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுன்னு பழமொழி இருக்குப்பா. அதே மாதிரி வெயிட் லாஸ் இருக்கும்போது ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் வாக்கிங் போகணும்ப்பா. அதே மாதிரி எண்ணெய் பலகாரம், இனிப்பு பலகாரம் சாப்பிடக்கூடாதுப்பா.